வாசனே ஹலோ அண்ணா கொஞ்சம் மாலி நேற்று கொஞ்சம் வாலி மேற்கோ ஹலோ 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 அன்பில் சிறந்த பெரியோர்களே ஆற்றல் மிக்க தாய்மார்களே தங்களிடம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தின மருதமணியை சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் பள்ளி திருமணம் ஏஎஸ் மருதமணி அவர்கள் வழங்கும் பள்ளி திருமண நாடக மத்தியில் ஆரம்பிக்கின்ற அனைவரும் திரளாக வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து இந்த துர்க்கையம்மனின் அருள் பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகிற நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஹலோ 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 கொஞ்சம் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி குமாரி பவானி அம்மா சிவ வைந்தமில் பரமேஸ்வரி மீண்டும் வரம் தர அம்மா வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி நாவினில் உனை பாட மரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் தாயே துர்க்கையம்மா துர்க்கையம்மா தாயே வணக்கம். ஹலோ, தயவு செய்து இந்த ஸ்டேஜுக்கு சைடில் நிற்கிறவங்க உட்கார்ந்து பாருங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, உட்கார்ந்து பாருங்க. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும், உள்ளத்தால் பாடுகின்றேன் எங்கள் துர்க்கையம்மன் வர வேண்டும், எங்கள் துர்க்கையம்மன் வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும், உள்ளத்தால் பாடுகின்றேன் எங்கள் துர்க்கையம்மன் வர வேண்டும், எங்கள் துர்க்கையம்மன் வர வேண்டும்.
நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. காவலரே வீசமிட்டால் கள்வர்களும் மேட்டுருவில் கண்முன்னே தோணுவது சாத்தியமே. காவலரே வீசமிட்டால் கள்வர்களும் மேட்டுருவில் கண்முன்னே தோணுவது சாத்தியமே. காத்திருந்த கள்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம், பொய்யும் அப்போது மெய்யான கோலம். ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம், பொய்யும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன் பொருளை கண்டவுடன் வந்தவனை மறந்துவிட்டு கண்மூடி போகின்றவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், உன் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. நன்றி 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 நன்றி. வாங்க வாத்தியார. எல்லாமே குறைஞ்சிருச்சு பாருங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. தந்தன 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 அம்மன் கோவில் இலக்காடி
மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மானம் பார்த்திருக்க மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் அம்மன் கோவில் கிழக்காணி அன்னமயில் மேற்காணி தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன 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 அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 மாட்டுக்கதை அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோவில் கிழக்காளே அன்னவயல் மேற்காளே நம்ம ஒரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தாருங்க போட்டாரே விட்டறங்கி மோட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டறங்கி மோட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டறங்கி மோட்டாரே விட்டறங்கி திட்டும் திட்டும் வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு பாப்பா 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 ஒண்ணுமே வானிலை கேட்குறேன் ஒண்ணுமே கேட்கல அவங்க சத்தம் தானே கேட்குது. ஹலோ என்ன கேட்கணும் எனக்கே தெரியல இந்திக்காரன் வந்து மாட்டின மாதிரி. இதான் உனக்கு குறைச்சி இதை பண்ணி ஹலோ ஹலோ பாடுறேன் இந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு இதெல்லாம் குறைச்சி வச்சிருங்க. அம்மா அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே தண்டி உருவமா இருக்கேன் தொண்டை சரி இருந்தாலும் என்னை போட்டு அடிக்கவா பாப்புன்னு முகரே பாரு அப்படின்னா பொதியர் மாடு மாதிரி மோட்டாரே விட்டறங்கி மோட்டாரே விட்டறங்கி திட்டும் 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 அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்பி மாதிரி தாச்சி மாதிரி பாருங்க பாருங்க அம்பி மாதிரி தாச்சி மாதிரி பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. பாட்டி வைத்திருக்கும் பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியமான்களுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்து திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கும் புத்திசாலிகளுக்கு
வணக்கம் 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 அன்பிற்கு அனைவருக்கும் வணக்கம். மலை வணக்கம் வந்தனம் நமஸ்தே. மழை இல்லை வரும்போது மழை வர்றதுக்காகத்தான் நாடகமே வைக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சியா? அது என்ன டைவர்ஸ் நிகழ்ச்சினா வந்து பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்பு தூக்கி ஊத்துறது. ஓஹோ, அதுதானா? அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. அப்படி இருந்தாலும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா இந்த பக்கமெல்லாம் நாங்கள் நாடகத்துக்கே கண்டிப்பா வந்தது இல்லை. ஆமா ஆமா உண்மையில். ஆனால் இந்த நாடகத்துக்கு முதல்ல ஊருக்காரருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாலே இந்த நாடகத்தை திருவிழா கொண்டாடக்கூடியவங்க நமக்காக எந்த தேதி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த எங்களுக்காக இந்த திருவிழாவை மாற்றி ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கு நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வமே. உங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கொண்டு நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்கள் தமிழகத்திலே எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இன்றைக்கி தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அன்பு சொந்தங்களே, ஏன்னா நீங்கள் நாங்கள் வந்தோன்னா இங்கே வந்து இறங்கணுன்னா தெரியும் என்ன நாடக ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க. கண்டிப்பா நாடகத்திற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமா, அந்த வந்தவங்களாம் அந்த வரவேற்பு கண்டிப்பா கண்டிப்பா. வந்தவனா நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊருக்கார அப்படி கொஞ்சம் போய் சாப்பிட சொல்லி அந்த உபசரிப்பு. கண்டிப்பா. சில ஊர்லாம் போனோம்னா அவங்களே பேசிக்கிறோம் நாடகங்க வந்துட்டாங்க அவ்வளோ மரியாதை. ஆமா ஆமா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர தெரியல. என் பேர் அவனுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஒரு ஊரில் போய் இப்படித்தான் கோமாளி வந்துட்டேன்னு தம்பி பப்பன்கார தம்பி நீங்கள் நடிச்ச போதும் பொழந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொன்னார். நாடகம் வைக்கிறாளா? சரி டான்ஸை விரும்புறா. ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து மதுரை ஜில்லும் முச்சந்தண்டின் ஜந்தகத்தில் உச்சந்த ஒரு உச்சமுல நீ உள்ள போயிட்டு வள்ளிய மாறுச்சுன்னு சொன்னாரு. கதையை எதிர்பார்க்கிறா. சரி கதையை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளிய சரி 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு என்ன சொல்ற? அது ஆங்கான பூங்காவே சொல்லுச்சு. யாருன்னு அந்த வள்ளி? பூங்கான புதுக்கோட்டையில் இருக்கு. நீ உள்ள போயிட்டு நாரதர் வர சொன்ன. சரி நாரதர் வாரம் 1 மணிக்கு வர்றாள். 12 மணிக்குள்ள வர எப்படி? 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணா நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்றாரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு, நீ உள்ள விட்டு ராஜபாட்டு வர சொல்ல அப்படின்னு. சரி ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரும். யானே எல்லாரையும் போக சொல்ல எல்லாரையும் வர சொல்ல என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்ன தம்பி. குடியார முதவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. அப்புறம் காசு ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சுன்னு கேட்டான். சரி ஐயா இந்த வெள்ளஞ்செலிமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பா. காசு கொடுத்தாங்களா இல்லையானே? நான் அன்னைங்கிறே போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். பக்கத்து இருக்காரண்ணா. சரி போயிட்டு அப்புறம் கெஞ்சி கேரி கோயில் போய் 7-8 பாட்டு படிச்சு பொங்கலாம் வச்சு நாங்கள் பட்ட பாடு அப்புறம் காசு வாங்கிட்டு வந்தோம். ஏன் இதை சொல்றேன்னா இடையில யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பா நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? மருதமணி. ஏஸ் ஆசை தம்பி சகல. கண்டிப்பா மருதமணி கூட்டி வந்திருக்காரு. அவரை சொல்றதான் கேட்கணும். இன்னைக்கு நாடகம் ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். கண்டிப்பா நடத்துவணி இருக்கணும். அதுதான் நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா நாங்க 2:45 கூட முடிச்சிருவோம். ஆமா நீங்க ரசிக்கிறதுல இருக்கு. நாடகம் நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்த்துட்டு காலையில சொல்லுவீங்க நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். இதே நாடகம் 300 கிலோமீட்டர் வைங்க. 300 கிலோமீட்டர் டிரைவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுவேன் இருப்பேன். அவங்கள துடுமுடுத்துல வேலைக்கிற வைக்கல ஓட்டுறேன். எங்களோ நம்மளை கடத்திட்டு போறீங்க மாதிரியே ஒண்ணுமே தெரியல. உனக்கு கண்ணத்துல இடிச்சிச்சு. சரி உனக்குனே என் காலெல்லாம் இதுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. நான் சும்மாவே காலத்துக்கு நடக்க முடியாது. கால் மாட்டிக்கிடுச்சு. 300 கிலோமீட்டர் வந்திருக்கான். ஏன்னா அந்த 300 கிலோமீட்டர் நாங்கள் வந்தது பெருசு இல்லை. கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்.
அதுக்கு நீங்கள் உறுதுணையை கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். உங்களை வச்சுதான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் போட்ட பிச்சையில் தான் 10 கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கும். அதான் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நான் வளர்த்த ஆத்தாக்க கூட்டம் கடுமையாக இருக்குடா. பெண்களை மட்டும் எப்பவுமே நம்ப முடியாது. ஏனே கூட்டம் கடுமையாக இருக்குன்னு ஒரு தங்கச்சி கட்டி எட்டி பார்க்க கூட்டம் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு அந்த சேரில் உட்கார்ந்தாலே பார்த்துக்கிட்டு நமக்கு முன்னால் ஆள் நிறைய இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த வர்க்கத்தோட நம்பிடலாம். சரி, அந்த வர்க்கத்தை மட்டும் நம்பவே முடியாது. ஏன் அப்படி சொல்ற? இந்த நாட்டில் பெண்கள் ஒற்றுமை. ஓஹோ, நம்ம வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டா, போனாலும் ஒரு ஆளாக எந்திரிச்சு போவாங்க. ஆமா, அப்படி எதுவும் 2 பேர் இருந்துச்சா எதுவும் கட்டிங்க இருந்தா வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. சரி, அதான் உண்மை. அஞ்சு வாரம் பூரா கை தட்டுறாங்க. கம்ப்யூட்டர் மது பிரியர்கள். ஆமா, மது விரும்பி நல்ல வேலை விரும்பியோட விட்டிய மது விரும்பி. அதுவும் இந்த சரக்கு 717 புராந்தி கடையை மூடணும்னு சொன்னாங்க. சரி, ஆனா எல்லார் வாயிலையும் புராந்தி வாடகை தான் வருது. ஆனா இன்னைக்கு அதிகமாக யாரு வாடகை வரல. ஊரு கட்டுப்பாடா இருக்கும். 3 மணிக்கு மேல குடிக்க முடியாது. ஏன் அந்த ஆளுக குடிக்கல தெரியுமா? ஏனே இவங்கள்ட்ட ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டா வந்துட்டாங்க, நாடகம் நடிக்கிறாங்களா, கெடுத்து போடுவாங்களா, சரி இல்லையே பார்த்துக்கிட்டு பாதிக்கு மேல குடிச்சுக்கிடுவான் அப்படின்னோட இருக்கலாம். கண்டிப்பா. ஆனா எனக்கு ரொம்ப சிறப்பான நம்ம இருக்கணும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. சரி, ஆனா இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. நான் வளர்த்த ஆத்தாக்க மாதிரி அந்த பெண்கள் ஒற்றுமையே இது. என்ன ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர். சரி, ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். பைப்புல தண்ணி இனி குடிக்க லேசா குடம் மட்டும் லேசா இடிச்சுட்டேன். சரி, அது ஒன்னே தெரியாது. இந்த ஊர் பிரசிடண்ட் நீண்டே வச்சிருந்த கிளர் கூட தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி போன பைக்ல திடுக்கு 2 கண்ணால பார்த்து சொல்லு. மண்டை உள்ள வர பேசுங்க. வளர்த்த ஆத்தாக்கு நம்ம வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்த சொல்லு. சரி, 1.5 வருஷமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கிட்ட மட்டும் சொல்லு. சொன்னா தங்கராஜ் கொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்கான்னு இப்ப சொல்லு. அப்புறம் விடியும்னே சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன் போய் எப்படி போகும்னே தெரியாது. நம்ம வர்க்கத்தில் ஒரு வருஷம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா. என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா சரி, குமார் கொண்டாட்டி நான் தான் வச்சு இப்போ நான் வாய் விட்டு மாட்டிக்கிறேன். நம்ம ஆம்பளையாள்கிட்ட உள்ள பழக்கம் அது வரைக்கும் பேசாம தான் இருப்பேன். அது வரை கம்முன்னு இருப்பேன். அதுலயும் சரக்கு போட்டா பல யோசனை சொல்லு. என்ன யோசனை? அப்படியே ஆத்தி கட்டிங் போட்டான்னு வச்சுக்கவே ஒரு கட்டிங் காட்டிலும் கட்டிங் கூட போட்டா போன வருஷம் யாராவது நோத்தான்னு சொல்லியிருப்பேன். சரி, அவனை வெட்டாம விட அவன் இந்த ஊரே இருக்காது, வேற ஊரா இருப்பேன். அவனை வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லுவேன். அப்பதான் ஞாபகம் வருது சரக்கு பண்ற வேலை. இதுலயும் போதையிலும் 3 போதை இருக்கு. என்ன போதை? இந்த ராஜ போதைன்னு ஒண்ணு இருக்கு. சரி, அது எப்படின்னா சரக்கு போட்டுருவாங்க. சரக்கு போட்டு அவங்க தான் இந்த ஊர்ல முக்கியமான ஆள் மாதிரி. கோயில் வெள்ளம் கொடுத்தாங்களா, எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சா, இல்ல கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா. அது ராஜ தண்ணி சாப்பிட்டு தெரியக்கூடாதான், எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் வெள்ளம் முடிஞ்சா, நாடகம் எல்லாம் சாப்பிட்டாரா அப்படின்னா ராஜ போதை. சரி, இன்னொரு போதை இருக்கு. எப்படி? மந்திரி போதை. அது என்ன நீ மந்திரி போதை? அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. சாமி வாங்கி அவனு இன்னொரு போதை இருக்கு. என்ன போதை? அது நாய் போதை. நாய் போதையா? கண்ணியை போட்டு எதுக்குள்ளேயே தலையை விடுவேன். சில்வர் குண்டான கழுவுவேன், திடீர்னு அதுக்குள்ளேயே படுத்து கிடப்பேன், திடீர்னு எந்திரிப்பேன். இந்த போதை பண்ற வேலை இந்த நாட்டில் எப்போ இந்த போதை பொருள்லாம் ஒழியுதோ அப்போதான் நான் வளர்த்த ஆத்தாக்க தாய் குலங்கள்லாம் வாழ முடியும். ஏன்னா அந்த போதை பொருள் மட்டும் ஒழியலை. நம்ம எந்த சட்டம் போட்டாலும் சரி, உடைக்கிறதையும் உடச்சிக்கிட்டே இருப்பேன், நோண்டிக்கிட்டே இருப்பேன். பிராந்தி கடையை மூடினா மட்டும் எல்லாம் நடக்காது. ஆமாம், கஞ்சா, சிஞ்சா, என்னென்ன பொருளோ சொல்ல போதை பொருள் எல்லா பொருளையும் ஓச்சாத்தேன் இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஏன்னா பல பெண்கள் நேற்றுலாம் ஒரு வீடியோ பார்த்தேன், நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 13 வயசு பொம்பளை பிள்ளைய 7 பேருக்கு எடுத்திருக்கேன். அது மக மாதிரி பாவம். அதுதான் ரொம்ப இது. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், நம்ம பிள்ளைகளை குழந்தைகளை நம்ம பத்திரமா நம்ம தான் பார்த்துக்கிறேன். நம்ம சரியாத்தான் இருப்போம். இங்கேருந்து யாராவது லவ் பண்ணுறேன், நான் வளர்த்த ஆத்தாக்க தங்கச்சியை லவ் பண்ணுறோம்னு சொல்லுவேன். அதுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணுறோம்னா லவ்வர் கூப்பிட்றாரு. கண்டிப்பாக லவ்வர் பண்ணுவேன், லவ்வர் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய போயிருங்க. ஒரு லவ்வர் விரும்பி கூட்டி போகிறேன்னா ஒன்று ஒரு சுற்றுலா தளத்து கூட்டிட்டு போகலாம், கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு வளர்த்து கூட்டி போகலாம். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒருத்தன் வெறும் வேலைக்கு வைக்கலே கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக
வேலிக்கருவை விட்டவா? வேலிக்கருவை வீட்டில் வேலிக்கருவை திணிக்க இங்கே எதுவும் கொண்டு போய் பொம்பளை பிள்ளைய கொண்டு விட்டாங்க. அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகை தெரிவித்துக் கொண்டு பேருந்து பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை அண்ணே இது போய் ரிட்டர்ன் அடித்து என் வாய்ஸே கேட்கல கிரிச்சு ஹலோ உடம்பு அப்படின்னு என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, எனக்கே தெரியல என்னன்னு. நானும் மியூசிக் தான் படிச்சிருக்கேன். ஹலோ பேஸ் கொஞ்சம் வாங்க. ஹலோ 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 அப்படியே கட்டும். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அனைவரும் வெளியில வர இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த நாடகத்துல தான் எல்லா விஷயமும் இருக்கு. கண்டிப்பா இந்த நாடகத்துல ஒரே தான் ஆடிக்கிட்டே இருந்தோம்னா காலையில போய் பேசுவாங்க. எப்படி நைட் நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி இருந்துச்சாங்க. ஆஹா பேசிக்கிட்டே இருந்த வச்சுங்க. நைட் நடந்த நாடகம் பட்டிமன்றம் மாதிரி நடந்துச்சான்னு சொல்லுவாங்க. சரி ஒரே தான் நம்ம பாட்டா பாடிக்கிறத வச்சுக்க. நைட் நடந்த நாடகம் கச்சேரி மாதிரி நடந்துச்சாங்க. என்ன இந்த நாடகத்துல எல்லா விஷயமும் இருக்கு. அதனாலதான் நாடு பிளஸ் அகம். நாட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த நாடகம். நாளை வெளியில வர எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்மெல்லாம் காக்குகின்ற அந்த சக்கமால் புறத்தில் வீட்டிருக்கின்ற ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த துர்க்கை அம்மனை வணங்கி கலைப்பணி துவங்குவோம். அண்ணா கொஞ்சம் வாழும் எப்போ குடும்பத்தோட சக்கமால் கூட வருவோ எக்கோ எக்கோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் துர்க்கை அம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் துர்க்கை அம்மனுக்கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா துர்க்கை அம்மனை நினைப்போ. கவலை வந்தா துர்க்கை அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோட 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 சக்கமல்புரம் வருவோம். நாங்கள் வருவோம். குறைகள் எல்லாம் வந்தே சொல்வோம். குறைகள் எல்லாம் துர்க்கை வந்த சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா துர்க்கை அம்மனை நினைப்போ. கவலை வந்தா துர்க்கை அம்மனை நினைப்போ. குடும்பத்தோட குடும்பத்தோட சக்கமல்புரம் வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகளையே அம்மன் கிட்ட சொல்வோம். பிள்ளை வர ஓடிய பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திகரன சக்தி நாம மணி கட்டுவோம். ஓடிய பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நித்தி கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திகரன செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே. வரும் புரிஞ்சு வரும் அம்மன் கையிலே. அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதல்ல அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதல்ல அம்மன் கையிலே. குடும்பத்தோட குடும்பத்தோட சக்கமல்புரம் வருவோம். நாங்க வருவோம். இந்த குறைகளையே துர்க்கை அம்மன் கிட்ட சொல்வோம். நேத்தையே திட்டிடுவார் துர்க்கை அம்மன் தான். நேத்தையே திட்டிடுவார் துர்க்கை அம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே துர்க்கை அம்மன் தான். போடியா நினைத்ததையே திட்டிடுவார் துர்க்கை அம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே துர்க்கை அம்மன் தான். மாடி வாராளையா துர்க்கை அம்மன் மாடி வரலையா துர்க்கை அம்மன் தான். மாடி வாராளையா துர்க்கை அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே துர்க்கை அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே துர்க்கை அம்மன் தான். குடும்பத்தோட குடும்பத்தோட சக்கமல்புரம் வருவோம். நாங்கள் வருவோம். இந்த குறைகளையே அம்மன் கிட்ட சொல்வோம். வேட்டையாடி வாராளையா துர்க்கை அம்மன் தான். வேட்டையாடி வாராளையா துர்க்கை அம்மன் தான். வேதனைகளை தீர்ப்பதுமே துர்க்கை அம்மன் தான். வேட்டையாடி வராதையா துர்க்கை அம்மன் தான். வேதனைகளை தீர்ப்பதுமே துர்க்கை அம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா துர்க்கை அம்மன் தான். ஆட்டமாடி வராதையா துர்க்கை அம்மன் தான்.
அம்மந்தா எங்களை புதுக்கோட்டையில இருந்து அழைத்துட்டு வந்ததுமே துர்க்கை அம்மந்தா. குடும்பத்தோட சட்டமன்றம் வருவோம், நாங்க வருவோம், எங்க குறைகளை துர்க்கை அம்மன் கிட்ட சொல்லுவோம். குடும்பத்தோட துர்க்கை அம்மன் வருவோம், வருவோம், குறைகள் எல்லாம் துர்க்கை அம்மன் சொல்லுவோம். கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியிலே நீங்கள் அவளோடு அவளாக எதிர்பார்த்திருக்கோம் ஆடலும் பாடலும். வள்ளிருமன் ஆடாமல ஆடலும் நாடகமா நடத்தமா நரிக்குத்து மாதிரி அதானே அண்ணன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அளித்து நாடகத்தை கெடுத்து விடாமல் நாடகம் மாதிரி நடத்துறா இல்லைன்னா தெருவாக்கிறாடான்னு சொல்லி எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தொழில் நல்லா ஜோரா எல்லாம் நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க. என்ன கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். வளர்த்த ஆத்தாக்கள் நல்லா பெண்கள்லாம் நல்லா ஜோரா நல்லா கைதட்டுங்க. அதற்கு புதுசனை மட்டும் முதுகுலே போட்டு குத்திரியெல்லாம் தங்கு தங்கு தங்குன்னு என்ன கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமாண்ணே பெண்கள் கை தட்டினா முதுகு வலிக்காதான். முதுகு இல்லனே முடி வளருமா? முடி மஜ்ர வளரும். ஏன்னா கை தட்டினா பிரஷர் குறையுதான். மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பு கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள் எல்லாம் சரி ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு 800 ரூபாய்க்கு அப்படி என்ன வைக்கிறாங்க? பின்னால நில 2 ஆர்ச்சு சரி 2 கயறு 2 குண்டு. யாரு குண்டு? அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை பிடிங்க. எவனா பின்னால முதுவ சொன்னா மூக்குலே அடிக்க தண்டி கயரா இருக்கும். சரி மாட்டு கட்டுவோம்ல கயிறு. ஆமா அது வந்து ஒரு குஞ்சம் மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க. ஓஹோ உருண்டை இப்படி சொன்னா சொல்லட்டி அடிக்க. அதுல பின்னால பார்த்து நில மாதிரி தச்சிருப்பாங்க. நல்ல நில ஆர்ச்சி அப்பதான் நல்லா சிலாவத்தை காத்து போகும் பயில தடவை அதுல காட்டு போடுறது. அப்பயும் பாவம் புருஷமெல்லாம் கொத்தனாடு வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து சரி வெயில கடந்து சாவன் தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. 32 ஓட்டை உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம 1000 ஓட்டை தானே. அவங்க திருவிழா வந்துச்சுன்னா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். திருவிழா வந்துச்சுன்னா அவங்களை பிடிக்க முடியாது. பார்த்தா ஜவுளி கடைக்கு போறதும் ஃபேன்சி ஸ்டோருக்கு போறதும் பியூட்டி பார்லர் நகை கடைக்கு போறதும் பியூட்டி பார்லர் போறது. இந்த ஒரு சொல்றாரு நம்மளுக்கு காசு பிள்ளை காசு போச்சான் இப்படி சொல்றாரு. சாக்கெட் தச்சே காசு வச்சான். ஏன் காசு வச்சிருமே ஒரு சாக்கெட் தச்ச பொம்பளை வச்சிருந்தாரு. அதுதான் அவங்க பெண்களுக்கு ஒரு இது. திருவிழா வந்துச்சுன்னா அந்த சந்தோஷமே வந்துரு. ஆண்கள்லாம் பாவம். ஆமா ஆண்கள் சேர்த்து பெரிய வேதனை. என்னென்ன வேதனை? திருவிழா வந்துருச்சுன்னா 15 கிலோ கறி எடுக்கணும். சரி 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். அது பெண்கள் அப்படி இல்லை. அப்புறம் எல்லா கடைக்கும் போகணும். இந்த பிரிவம் எடுக்கணும். இந்த பிரிவம் எடுக்கணும். புருஷன் அம்பிட்டு பிச்சை எடுக்கணும். இவங்க 15 கிலோ கறி 50 பிராந்தி பாட்டில். நம்மால ஒரு 2 கடை. என்ன கடை? ஒன்று பிராந்தி கடை. சரி கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. போதை குடிச்சுன்னா எங்கிட்ட எவன் பத்து கறக்கன்னு அவனுக்கே தெரியாது. சொல்லுங்க நாடகத்தை பொறுமை சாமி. அப்படி பெண்கள் தொலைஞ்ச அந்த பெண்கள்லாம் அந்த திருவிழாவுக்கு ஒன்று சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அப்படியே ஒன்று சேர்ந்து கும்மி கொட்டா பாருங்க. இந்த 8 நாளைக்கு ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி அந்த துர்க்கை மண் நினைச்சு அவளை தாத்தாக்கு அப்படி கொட்டு ஆவாரு. எப்படி அப்படிதான் தொலைச்சல பொம்பளையாளு கும்மி கொட்டே இப்படிதான் ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துங்க. அதைத்தான் அந்த பையன் சொல்லி அப்படிதான் வரத பாருங்கடியா சென்று வரத பாருங்கடியா தீனம் தன்னானே தீனம் தன்னானே ஆனந்தே
கொட்டுக்காரி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டியா? என்னண்ணே ஆச்சுங்க? இங்க இல்ல, அப்புறம் அவங்க பேச்சுக்குவா, நீ பாட்ட சண்டையை எடுத்துட்டு போயிடாம அவங்க கும்மி ஓட்டையில பேச்சுக்கிடுவாங்க. சரி சரி, அது நம்மால் நுழைய பாரு ஆம்பளையாரு எப்படி அடியே ஆத்தி அப்ப ஓட்ட கட்டி இங்க கண்ண 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 கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. சரி, அது பக்கத்தில் நின்றுக்குவேன். அத்தாச்சி அண்ணே வந்துட்டு போதில்ல, அது அத்தை வேணும், அத்தாச்சின்னு கூப்பிடுங்க. அண்ணே இந்த விஷயம் நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அந்த வேலை பார்த்துருக்கோம்ல என்று ஆள் சிவப்பா இருக்கு, நல்லா செவத்தம். கருப்பா உள்ள பொம்பளைகிட்ட போய் பேச மாட்டேன். கருப்பா உள்ள கொண்டா இவங்க வெறுக பார்க்குற மாதிரி தெரியுமா? நல்லா செவத்த பொம்பளையா இருக்கு. இவங்க பார்த்தா நல்லா இந்த சரக்குக்கு அப்படி நல்லா கணக்கான அந்த அண்ணன் வந்து ஆள் இல்லைன்னு இவங்க சுரண்டலாம்னு நைஸா அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவாங்க. எப்படி இப்படி 2 ரவுண்டு சுத்தி வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டே உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். சரி, செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். ரெண்டாம் முளைப்பாரி ஓட்டம். இப்போ நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. சுரண்டுனா பண்ண அப்புறம் எல்லாமே அதனால அப்பெல்லாம் எல்லாமே எல்லாரும் வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். நம்ம எவ்வளவுக்கு ஒற்றுமையா இருக்கோமோ, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு இல்லாம ஒற்றுமையா இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் முறையா செயல்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வருகின்ற பாதுகாப்பு காவல்துறை அன்புயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு விடியுமறை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை அன்பு ஐயா. ஏன்னா நம்ம ஊரை காக்கிற தெய்வமே ஒன்று கருப்பசாமி. கண்டிப்பா நம்ம இந்த தொகுதியவே காப்பாற்றுறது நம்ம காவல் தெய்வம் யாருன்னா காவல்துறை. கண்டிப்பா நமக்கு பாதுகாப்பு அளிக்க காவல் வருகின்ற காவல்துறை அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கிடும். நன்றி. இன்றைக்கு கலந்த வணக்கம் மற்றும் என்ன கரைத்தில் புன்னகரமாய் விளங்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் சக்கமாலபுரம் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு கொடை விழாவை முன்னிட்டு சக்கமாலபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக நாடக நடைபெறும். அனைவரும் காண வருவதற்கு பரவடும் ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சேர்ந்திருப்பார். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் வருகும் அடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். கருப்பசாமி காவல் தெய்வம் சொன்னோன்னா எனக்கு அன்பளிப்பெழுத்து கருப்பசாமி நம்ம காக்கிறது அன்பப்பா சார்பாக எனக்கு அன்பளிப்பெழுத்து 200 ரூபாய் அன்பளிப்பெழுத்து பெருமைப்படுத்துகின்றார்கள். என்ன கருப்பசாமி நம்ம காவல் தெய்வமே. ஏன்னா ஊரை காக்கிறதே கருப்பசாமி, நம்மளை காக்கிறது காவல்துறை. ஏன் ஊர்ல கருப்பசாமி நடுவில் வைக்காம ஊருக்கு வெளியே வைக்கிறாளையே? நம்ம காவல் தெய்வமே அந்த கருப்பண சுவாமி. கண்டிப்பா அந்த கருப்பண சுவாமி அனுக்கிரகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எதிர்மனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும். வாத்தியார் வேலை பார்த்தாலும் நாடகம் தான் முக்கியம். கண்டிப்பா ஆமாயா, அவங்க ஊர்ல வாத்தியார் வேலை பார்க்குறாங்க. அன்பு சௌரி தோரங்குறிச்சியை சேர்ந்து எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வருகமில்லை. என்ன வாத்தியார் வேலை பார்த்தால் நாடகம் தான் முக்கியம். கண்டிப்பா அப்படின்ற நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடகத்துக்கு வருகின்ற அன்பு சகோதரி தோரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் இவரங்க மலைகளே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு சூட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ், லோட்டஸ் டிவி புகழ் அறந்தாங்கி அருகாமல் உள்ள வளர்த்த காடை சேர்ந்த வளர்த்த காடுனா அவங்க வீட்டை சுற்றி வெறும் வேலி கருவதான் இருக்கு. அதான் வளர்த்த காடு. வளர்த்த காடை சேர்ந்த ஆர் ரஞ்சித் அவர்கள். ஆனால் எல்லா ஊர்லையும்
வள்ளியா நாரதரான்னு தக்க நடக்கும். சரி, இன்னைக்கு அப்படி இல்லை. அப்புறம் எப்படின்னு நாரதரா பப்புனா என்ன நீ சொல்ற? இன்னைக்கு நம்ம ஊர்ல நாரதரா பப்புனா. நான் சும்மா பின்னால வண்டியில படுத்து கிடக்கையா. சரி, அந்த தம்பி சொல்றாப்புல பப்புனு முகரை பாரு பொலியோது மாதிரி ஐயே வாயை பார்த்து என்னமோ சொன்னா. நான் பாட்டில் நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். நான் சண்டைன்னா அந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு தங்கவே மாட்டேன். நான் நம்மளை அடிச்சு போட்டுருவாங்க. வரட்டு மேடையில் பாத்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசுற மேடையில் வச்சு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தான் பாக்குறேன். 3 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்குறேன். எனக்கு தெரியல. நான் வேற யாரோ சொல்றாரு. சரி சரி சரி. நான் மருதமணியை சொல்றேன். அந்த ஆளு வேற வண்டியில வந்திருக்கேன். நான் வண்டியில போறது கிடக்கேன். பப்புனுக்காரன் பொலியது மாதிரி பட்டு கிடக்கேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களை நிப்பாட்டி போறாங்க. நம்ம கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான். என்ன பப்புனுக்கார தம்பி பொலியோல வந்திருக்காப்புல. அந்த தம்பி பக்கமா இந்த பொலியறது மாடு வேற பொலியுற வேறையா? தம்பி போன போறாங்கயா. பலத்தகாரை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் விறகமடைகளை நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கைவிட்டு கொண்டு 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்பு தம்பி மதுரை இசை கல்லூரியில் பயின்றாலும் அன்பு தம்பி பி வக்கனாங்குண்டுவை சேர்ந்த பி கருப்பசாமி அவர்கள். ஊரை காக்கிறோம் கருப்பசாமி. இந்த நாடகத்துக்கு சுதியை வச்சு நீங்க காக்குறது இந்த கருப்பசாமி. நீ மாத்தி விட்டானே நாங்க தெருவில் தான் நிக்கணும். பி கருப்பசாமி அவர்கள் விறகுமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும்போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும்போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் இதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் இதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனை கூட வணங்கிடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏதனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து மறுமைக்கு தந்தால் தருமமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து மறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. பாலே 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 ரொம்ப சிறப்பான பாடல். கைதட்டின உலக நெஞ்சார் நன்றி. காசேதான்
கடவுள் அப்பா, அது கடவுளுக்கு தெரியும் அப்பா. காசே தான் கடவுள் அப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பா இந்த பணம் அந்த அண்ணன் கொடுத்துருக்காருன்னா அவர் விடிகிற வரை நமக்கு தெய்வம். ஆமா ஆமா கண்டிப்பா. பணம் கொடுக்காத அளவுக்கு நமக்கு தெய்வம் இல்லை. என்ன சொல்ற? சிவஞானபுரத்தை சேர்ந்த தண்டாயுதபாணி அன்புடன் சார்பாக ஆர்மோனிய கலையரசு அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பளிப்பளித்த அன்புவர்களுக்கு நன்றி நன்றி. அந்த வணக்கம். ஒரு 150 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா சரியா வரும். எதுக்குண்ணே? இதுடா கூலிங் போயிருவாங்க. சரி சரி. ரொம்ப சிறப்பாக இசைத்த. ஏன்னா பணம் இருந்தாத்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை. பணம் இருந்தால் நம்மளை சுற்றி மாப்பிள்ளை மச்சான்னு சுற்றுவேன். இந்த வெளிநாட்டிலேருந்து ஆள் வருவா இல்லை, அப்போ வந்துட்டானா பார்த்தா பின்னால் 10 பேர் தெரியுவேன். ஒரு வாரத்துக்கு அண்ணே மச்சான் செண்டு பாட்டில் மட்டும் வாங்க இல்லை, அப்புறம் அவன்கிட்ட இருக்க செண்டெல்லாம் எழுதிவாங்க. அவன் வெளிநாட்டிலேருந்து அவன் கொத்தனார் வேலை பார்த்து அங்கே வெயில கடந்து செத்து இருப்பேன். ஆடு மேட்ச் அங்கேருந்து காசு கொண்டு வந்து அவங்கள சுற்றி 10 பேர் மாப்பிள்ளை அதை சுற்றி வீடு இருக்கனால அப்படி தானே இருக்கும். அதையும் குறை சொல்ல முடியாது, பாவம். அவங்களையும் இது மாதிரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா நல்லா கேட்கும். இந்த செவருக்கு செவரை அடிக்கல ரிட்டன் நமக்கு ஒரு மாதிரியா ஹிந்திக்காரன் இந்த மாட்டம் இருக்கும். புரிஞ்சா புரியுற மாதிரி வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா போடா பேக்குன்னு சொல்லுங்க, உள்ள போயிடுறேன். எங்கிட்ட ஆளுங்க சிரிச்சா ரைட். ஆமாம், ஏன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து ஆள் வந்தா ஒரு சுற்றி 10 நாளைக்கு பார்த்தா நம்ம ஆள் சுற்றிக்கிட்டே திரும்பேன். என் மச்சான் செல்லம் அப்படின்னு அவன்கிட்ட கட்டிங்க வாங்கி குடிச்சு அவன்கிட்ட இருந்த செண்டு அவன் வச்சிருக்க பேண்ட் ஷர்ட்டை எல்லாத்தையும் உருவிடுவேன். 11ஆம் நாள் அவன் காசு கேட்பேன், மாப்பிள்ளை கட்டிங் தான் வாங்கித்தாடா அப்படின்னு. அதான் வாழ்க்கை. பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. உண்மையிலே நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு போயிட்டேன். இங்கேருந்து நம்ம ஆளுகள்லாம் இளைஞர்கள் பெரியவர்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் சிங்கப்பூர் துபாய் அந்தமான் பக்ரீன் எல்லாம் போகிறாங்கன்னா எதுக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். போயிட்டு அங்கேருந்து தங்க செயின் மோதிரம் கீரமெல்லாம் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் செயின் எல்லாம் அங்கேருந்து கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. சரி, இவங்க பொண்டாட்டி பார்த்தா அந்த செயினை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீடியோ கால். அது 1 வருஷத்துக்கு வர மாட்டேன். நம்ம குஜிலிப்பா குஜிலி கும்பா அப்படின்னு கிடந்து சாவேன். ஓஹோ, ஏன்னா பணம் தான் இவங்க குஜிலி கும்பா கொண்டாடுவாங்க. பாவம். ஏன்னா உண்மையிலே பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் 300 கிலோமீட்டர் வரோம். எதுக்கு? உங்களோட காசை வாங்கிட்டு போய் வீட்டில் பொங்க வச்சுட்டேன். கண்டிப்பா. வேற இருக்கு, சும்மா நேற்று கடனுக்கு வந்திருக்கான். பணத்துக்கு யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அண்ணே. சரி சரி சரி, அதை பார்த்துக்குறோம். நினைச்சு நம்ம இன்னும் வாயை கொண்டு பக்கத்து வச்சுக்கிறோம். ஏற்கனவே என் வாய் பெருசா இருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்து சுதர்சன் அவர்கள் வருகமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். பேச மாதிரி கொஞ்சம் வாரி மை அல்ல தெரிஞ்சுக்கிட்டா. உங்க மணி திருநாட்டில் நினைத்தாயே
கூட ஆட்டம் போட்டு கண்டியம்மா வைக்கம்மா கோயம்பேடு சரக்கு வண்டி போய் சொல்ல மாட்டாளே. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு யாரும் நன்றி. கைதட்டிய அத்தனை உண்மையிலே நல்லா ரசிக்கிறாங்க. இது மாதிரி கைதட்டி உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஆர்வம், நடிக்க ஆர்வம் வரும். சில ஊர்ல நம்ம எவ்வளவு நேரம் நம்மளே நின்று நாடகத்தை நான் ஒரு ஆளே முடிச்சிருவேன் கண்டிப்பா. மற்ற ஊர்ல நேரம் உள்ள போயிருப்பேன் கண்டிப்பாண்ணே. எப்படி ரசிக்கிறாங்க ஒரு பாட்டு முடிஞ்சவனா நல்லா கைதட்டி. சில ஊர்ல நாடகத்தை வச்சுட்டு நிறைய ஆளுக்கு முன்னால் வந்து உட்காந்துடு அந்த ஆளுல பார்த்தா நமக்கு ஈரக்கோளம் நடுங்கி போயிடும். நாடாளு நடிக்க வந்தாலாம் எதுக்கு வந்தாங்க அந்த ஆளில் பார்த்தா உள்ளே போயிட்டு வேற ஆளை வர சொல்லி வந்தேன் முன்னால் உட்காந்து. எதுக்கு இந்த கடையெல்லாம் பாருங்க, பெட்டி கடை, ஜவுளி கடை, டீ கடை. ஆமாம், அந்த கடைக்காரலாம் விவரமாக இருப்பாங்க. பொம்பளை ஆள் தான் கடையில் கல்லாவில் நிப்பாட்டுவேன். ஏன் ஆம்பளை நின்றா நம்மளால் கடைக்கு போக மாட்டேன். என்ன ஒன்று அவங்க கேட்டால் மயிர் நான் போவேன். பொம்பளை இருந்துச்சுன்னா அக்கா அண்ணன் இருக்கா வீட்டில், அண்ணன் இருக்கா, கோல்டு ஃபில்டர் அரை பாக்கெட் இருக்கிற சாமெல்லாம் இப்படி மோரத்தெல்லாம் அடை வச்சுட்டு வாங்குவேன். அங்கே ஆம்பளை இருந்தால் அந்த கடைக்கே போக மாட்டேன். ஐயா அவன் கடையில் எதுவுமே தெரியல. பொம்பளை இருந்துச்சுன்னா ஓயாமல் போவேன். அன்னைக்கு கொடுத்தது சூப்பராக இருந்துச்சுக்கா. அதான் சிரிச்ச முகம் ஒன்று இருக்கு கண்டிப்பாக. ஒரு கடை வைக்கணும்னாவோ எதில் இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகமாக இருந்தாச்சும் 4 பேர் நம்ம கடைக்கு வருவாங்க போவாங்க. அங்கே போய் அப்படி சொத்தை எழுதி போகிற நம்ம விற்கிறோம் இருந்தா சிகரெட்டா 15 ரூபா அப்படின்னா எவன் கடைக்கு போவேன். எல்லாமே ஒரு சந்தோஷம் தான். வர்றவங்கள வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்றதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. எப்படி வாங்கயா சாப்பிடு அப்படின்னா அது வேறு. கண்டிப்பா வாங்க வாங்க சோறா திம்பியா அப்படின்னு கேட்டால் சோறு மயில் திம்பாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம் விருந்தாடி எப்படி கூப்பிடுறான்னு. ஆனால் ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்பு தம்பிக்கு யாரும் நன்றி தெரிஞ்சுக்கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் நண்பன் புதுக்கோட்டையை சேர்ந்த நீங்கள் எத்தனை ஆல்ரவுண்டை பார்த்துருக்கலாம். ஆல்ரவுண்ட் மட்டும் இல்லை, முகர் சிங் நல்லா வாச்சாருன்னா கைதட்டுங்க, இல்லைன்னா கைதட்ட வேணாம். புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விறகுமலையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் செய்தார்.
முகர் சிங் வேற என்ன பையனு? முகர் சிங் வாசிப்பீங்கல்ல? ரொம்ப சிறப்பாக. ஏன்னா முகர் சிங்லாம் நம்ம பெரிய இசை கச்சேரி பக்தி நிகழ்ச்சி ஒரு ரெக்கார்டிங் தட்டெல்லாம் வாசிக்க முடியும். எங்கடா நான் உன்ட்ட ஒன்று கொடுத்தேன் வாசிக்கிறேன் வாங்கிட்டு போனீங்கல்ல? அடையான எங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டான். ஏன் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணாரா? அது வாச்சா நீங்கள் நக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நான் சமையல் வேலை பார்க்குறாள் வீட்டில். அதுக்கு என்னடா இருக்கு? அட உப்பு இந்த இருக்குல்ல ஒரு நரம்புதான் இருக்கு. இங்க இது ரொம்ப கஷ்டமானது. இந்த ஒரு நரம்புதான் லேசாக வாசிக்கிற நாக்கை வெட்டி பிடிச்சினா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ரொம்ப சிறப்பாக அண்ணனுக்கா ஜோராக கைத்தட்ட கொடுங்க. உண்மையில் எல்லாம் ரொம்ப சிரமம். மற்ற ஆல்ரவுண்டெலாம் சும்மா இது மாதிரி வாசிக்க முடியாது. ரொம்ப சிறப்பாக இசைத்த நான் பாட்டில் அன்னைக்கு வாசிக்கணும்னு சொல்லி நாக்கு மாட்டிக்கிருச்சு. கொண்டாடி மட்டும் இழுக்கலைன்னு வச்சுக்க. இதுக்கு பேர் என்ன பேரு? முகர் சங். முகர் சிங். முகர் சங்கா. ஆமா இந்த இன்னொன்று வச்சு யாருக்கு மாட்டிடுச்சு? எனக்கு தான் மாட்டிக்கிட்டு அதோட வேணாம் விட்டுட்டேன். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு நெஞ்சார்ந்து அண்ணே இன்னும் நிறைய ஐட்டம் வச்சிருக்காருண்ணே. கண்டிப்பா என்னடா அவனே இந்த சங்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அண்ணே உங்க அப்பா சாதாரணப்பட்ட ஆள் நினைச்சீங்களா? அப்பயே டிஎம் சவுந்தரராஜ் அவங்க ரெக்கார்டிங் தேட்டர்ல ஒர்க் பண்ணவருன்னு. அப்படியா? கண்டிப்பா. அதனாலதான் இவ்வளவு சாமான் வச்சிருக்காரு. நாடகத்துக்கு சங்கு ஊதிட்டாச்சு. உண்மையிலே ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு பொருள் தேவைப்படும். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வகுத்ததடா. ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு இசை ரொம்ப சிறப்பாக வேணும். நம்மளே நேரத்தை போயிட்டு இன்னும் வாட்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இசைத்த இன்னொன்று கச்சராவா மச்சராவா ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்து ஆர் வடிவேல் அவர்கள் பிறகு முறையிலே தாளம் செய்ப்பாங்க. சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன்கமேனி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவெளி அமைப்பு MCI சிவில் சர்வீஸ் MCL ஆமாம் பாதி மறைச்சிட்டேனே கோச்சுராஜனே. நான் நல்லா படிச்சிருக்கேன் 3வது ஃபெயிலு. MCL சிவில் சர்வீஸ் அகிலாண்டபுரம் போன நல்ல செக்ஸ் பாட்டா செலக்ஷன் பண்ணி
போடு போடு பலங்களுக்கு சிறப்பான முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் MCL சவுண்ட் சர்வீஸ் அகிலாண்டபுரம் ஒளிபரிக்கி அன்புலகளின் சார்ந்த நன்றி எண்ணி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் என்ன சிரிக்கிற மருதமன் நினைச்சா எனக்கு ஒரு கதை வருது. என்ன கதை வருது? அந்த பேரு சொல்றதுக்கு முன்னால கதையை சொல்லிடுவோமா? சொல்லிருங்க அப்படி அண்ணன் பேர் வெயிட்டா சொன்னாதான் நல்லா இருக்கேன். வெயிட்டு தான் அந்த ஆளு நானும் 14 வருஷமா பழக்கோல. ஓஹோ தெரியும். அவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சரி சொன்னவனா பாரு, நம்ம ஊர் பக்கம் தொண்டி பக்கத்துல நம்புதாள். அந்த ஊர்ல ஒரு 18 வயசுல கிள்ளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. கிளினா நிறைய சீட்டு எடுத்திருக்கு. சரி எதுக்கு நான் சிரிக்கிறிய? இல்லனே சீட்டு எடுத்திருக்கு. 18 வயசுல கிள்ளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து சரி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி மருதங்குடியில முதல் தடவை முடிஞ்சிருச்சு. ஓஹோ. மறுவீடு மாமியா வீட்டுக்கு வராங்க நம்புதாளைக்கு. சரி வந்தவனா மரமே வந்தாலும் ரொம்ப தடவுனால சமையல். கடற்கரை ஏரியா. சரி கடல்ல என்னென்ன கிடக்க நண்டு இறாலு மீன் கனவா எல்லாத்தையும் சமைச்சாச்சு. சமைச்சவனா வாரு மூதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். சரி தின்னவனா ஒரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும்? அசிங்கம்ல. பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன், அண்ணன் எங்கிட்டு வெளியே போகலாம். சரி அவன் சொல்லியிருக்கான், தம்பி இங்கிட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, ஒரு தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கனே வெளியே போ அப்படின்னு சொல்லு. ஓஹோ. சொன்னவனா வேற இந்த முதல் வேகமா போனவே அவசரத்தில் அண்ணே சொல்ல வேணான்னு சொல்றாப்ல. யாரு? மருதமணி சொல்ல. அந்த ஆளு மறுபடியும் ஒண்ணு இந்த ஊரு தெரியுமாடா? நீ சொல்ல வேணான்னு சொல்றாப்ல. என்னத்தான் தெரியும், நமக்கு காசாட முக்கியம், பேரு தான் முக்கியம். சொல்ல வேணாம். இன்னைக்கு வரும் போங்க. இந்த நட்பு நம்ம இந்த இவ்வளவு வேற ரசிக்கிறானா? எதுக்கு நீ பாப்பனு உள்ள விட்டு டான்ஸ் வர சொல்லிருக்கலாம். கண்டிப்பா ரசிக்கிறாங்க, அதனால தான் நம்ம உள்ள வேணாம். இரியா சொல்ல வேணாம். அந்த ஆளு மறுபடி போனது இந்த ஊருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க அம்மனு இல்லையா மாமா? பேக்க தூக்கிட்டு போயிடுவாரா மாமா? வேணாங்கிறாரு. நீ போய் மாமியாட்ட போய் பீ வேலை போன தெரியுமா? சொன்னதான் தெரியும். சரி மீறி கதையை சொல்லுனே சொல்லுங்க. அந்த ஆளு சொல்லட்டும்னே விடுனே. ஆமா போனாலும் அவசரத்துல வேட்டி எடுத்துக்கிட்டு போனேன். அவசரத்துல வேட்டி எடுத்து உட்காந்து வெளியே இருந்துட்டேன். சரி வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து போனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எம்புட்டு பீ தான் பேன் இருக்கும்னு திரும்பி பார்க்க ஒமட்டுதுரா எனக்கு. கடல்ல உள்ள திண்டா எம்புட்டு பீ வேண்டுக்கணும்னு போய் பார்த்திருக்கேன். பேண்ட பீய காணோம். என்னன்னு சொல்ற நீ? ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குற. மூதை போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சரி ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ. புள்ள யோசனை பண்ணிட்டான், நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நடக்க ஆரம்பிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாள். சரி வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நண்டு மீன் இறாலு கனவையில தின்னுட்டாள். 2வது ரவுண்டு. சரி கடற்கரை திடீர்னு நண்டு மீன் பசிக்கும் மறுபடியும் தின்ட்டாள். சரி தின்னவனா வரும் மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி இந்த ஆளு யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை? நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு நடு வீட்டுல பீய பண்ணிட்டான்டா. ஐயப்பா நடு வீட்டுல பீய பண்ணிட்டா. சரி ஐயோ எனக்கு ஒமட்டுதுடா. நடு வீட்டுல என்ன சொல்றாப்ல? இனி பேக்க தூக்கிட்டு பேர போறாப்ல. பேக்க தூக்கி ரெடி பண்ணி காசான முக்கியம் பேர். இந்த ஆளு பீ வந்த தெரியுமாடா? சொன்னவனா நாடகம் அட்வான்ஸ் கொடுங்க சொல்லி கொடுப்பா. எப்படி? நடு வீட்டில் பீ வேண்டாம் மருதமணி நாடக கலைக்குழு ஒரு அடைமொழி. ஆமை மேல பீ வேண்டாம் பார்த்தா அந்த ஆள் நடு வீட்டுல பீ பண்ணிட்டான். சரி பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. பீய சுத்தி வரேன், அதுக்குள்ளே விரட்டணுமே. பீய போச்சு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? போச்சா இல்லையா? யோசனை பண்ணிருக்கேன். என்ன யோசனை? அது வறுத்த மீன் வைக்கானால போகல. சரி சரி 3 மீனை கொண்டு வச்சு பீய போகல. சரி போகாம புள்ள யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? முட்டை வைக்காதனால போகல. ஆமா முட்டை எதிர்பார்க்கும்ல. அப்படி 4 முட்டையை கொண்டு வச்சுட்டு பீய போகல. சரி போகாம புள்ள யோசனை அப்பளம் பாயசம் ஊத்தான போகல. பீய போகல. போகாம இருக்கும் ஆத்திரம் வந்துருச்சு. தண்டி விறகு கட்டி போய் எடுத்துட்டேன். சரி எடுத்துட்டு பொண்டாட்டி மாமியால் கோயில் போட்டு அங்க இருந்து வர ஓங்கிக்கிட்டு அடிக்க. அப்புறம் அடிச்சு பீ தெளிச்சு மாமியா தலையில பீ பொண்டாட்டி வாயில பீ வீடு வீடுல சந்தனம் தொலைச்ச மாதிரி செவருக்கு வரலாம். அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிக்கு போனது
மறுபடியும் ஒரு பொம்பளை புள்ளி பார்த்துருக்கு அங்கே என்ன கதையும் மூத்தத்தை பெஞ்சிட்டானா அதுவும் தெரியல. ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு தான் ஒரு ஷூட்டிங் முடிச்சு ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் போயிட்டு போட இன்னைக்கு இப்போ அது வேறு பூ காய் பழம்னு என்ன சொன்னார் பேர் பூ காய் கனின்னு ஒரு படத்தில் மச்சான் எடுத்து ஒரு ஜோரா கை தட்டி குடிச்சாப்பு. ஏன்னா ஒரு கலைஞனை வாழ்த்துறது நீங்கள் தான், தாழ்த்துறது நீங்கள் தான். ஒரு வாரமாக தூங்க வேற இல்லை பாவம். ரொம்ப சிறப்பாக நிற்கக்கூடிய அன்பு மைத்தின மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மிருகமலையிலே பபனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆன அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை எம்பி பிரதீஸ்வரி வருது மிருகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிங்கி ஜிங்கின்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு பொம்மை சுட்ட வடையில எட்ட போல நான் முஸ்லீம் சீரிட பின்னால வந்து நான் சிற்பராட்டு நெய்யிற வாடிய குல்பி குல்பி ஆய கோணகத்தை வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்வி அடி வாடிய குல்பி குல்பி ஆய கோணகத்தை வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்வி எம்மைமா இந்த மாம உனக்கு தாமா அடி ராசாத்தி ஒன்னே நப்பு கருவை காட்டு முள்ளச்சிவி அடியாத்தி முசிரிப்பு புளியங்காட்டு பூவாச்செடி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நெடிப்பு ஒன்னெஞ்சி குழுகுதடி சிறு கண்ணடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இருக்குதடி. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டே இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகாமலை திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். நம்ம ரைட்டு உள்ள போயிட்டு பொம்பளைப்படி வர சொல்லுவோம். பந்தல் அமைப்பு BK மாலா ராமச்சந்திராபுரம் ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகம் அமைத்திருக்கின்ற அன்புடன் சார்ந்து நன்றி. பொதுமக்கள் அனைவரும் நாடகத்திற்கான அன்பு அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் யங் ஸ்டார் அதானே பேரு யங் ஸ்டார் சக்கமார்புரம் அன்புலங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பு மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி நகைச்சுவை நடிகர் அன்பு மைத்தன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். நாடக அமைப்பு மருதங்குடியைச் சேர்ந்த ஆமம் மேல பி வேண்ட மருதமணி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் மற்றும் நாடகத்தினை BDA கருஜி பாசமிகு அன்பண்ணன் கீழ குடும்பாலூரை சேர்ந்த அன்பண்ணன் கனி அவர்கள் நம்ம நாடக பேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் பேஸ்புக் ஐடியில் எங்கே எந்த நாடகம் என்ன மாவட்டம் என்ன தாலுகா என்ன கிராமம் அப்படின்னு ஒரு 11 மணிக்குள்ள நம்ம வீடியோ வந்துடும். அதெல்லாம் பாருங்கள் அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு கோமாளி ரசிகன் அன்புலகளுக்கு மற்றும் யூடியூப் சேனல் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கனி அவர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புலகளை சார்ந்து நன்றி. என்ன மழை வரட்டு நாடா வைக்கிறதுக்கு தானே சரி நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வச்சு மழை வச்சுனா போச்சு இது வேறு. ஏன்னா மழை விழுறதுக்கும் பொம்பளை நம்ம கட்டி பிடிச்சி விளையாட முடியும். ஆமா திடீர்னு மழையில் அப்படி உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்டே பெரிய என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய ஆளுக்கான அமுக்க பார்க்கிற அளவுக்கு மேலே சுருட்ட பார்க்கிற ஆளுக்கான அமுக்க பார்க்கிற அளவுக்கு மேலே சுருட்ட பார்க்க ஒத்த இளவோயில குறுக்கு வரையில சம்பாதிக்கிறான். என்ன செய்ய போறோம் எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியும். 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியும். 60 வயசு கிழவனை பார்த்து 20 வயசு அடையாளம். என்ன செய்ய போறோமோ அண்ணே வழிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய
சிறப்பான ரசிகர். எனக்கு உள்ள போவே மனசுல இன்னும் பல கதை வச்சிருக்கேன். இப்போ நம்மளே பி கதை மட்டும் இல்லை, இன்னும் மூத்திர கதையெல்லாம் இருக்கு. நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வச்சேன். ஏன்னா இந்த நாடா வைக்கிறது நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். பார்த்தீங்களா, நம்ம நிற்கையிலே லேசாக தூரல் விழுது. அதுதான் இந்த ஆத்தா துர்க்கையம்மன். நல்லாரு ஏன்னா துர்க்கையம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். ஏன்னா அந்த தெய்வத்துக்காக தான் நாடகம் அதுக்கு தான் வைக்கிறேன். சும்மா நிற்கிறது வேற, இந்த பவுடருக்கும் ஒரு தனி சிறப்பு. அதுதான் நாடக கலைஞர்கள் நாடகத்தை முடிச்சுட்டு நாடு செழிக்க வேணும், நல்ல மழை வேணும், நம்மளை கூட்டியாந்து எதுக்கு 300 கிலோமீட்டர் கூட்டியாந்துங்களை வச்சிருக்கேன்னா அதுக்கு தான். நம்ம சிறப்பான நாடகம் அமைதியாக இருந்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. பப்புண்டாஞ்சு முடிஞ்சோன்னா போனீங்கன்னா நாங்கள் ஓபி அடிச்சுட்டு நாடகத்தை முடிச்சுட்டு நாங்களும் போயிடுவோம். ஆமாம், போகக்கூடாது. நீங்கள் போகாமல் இதே மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய கதையெல்லாம் இருக்குது. நம்ம தெரிவித்து கூட நன்றி வணக்கம். பொம்பளை பிள்ளை வரைக்கும் நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். இதுக்குதான் வெத்தலை போடாதியா போடாது என்ன குழம்பிட்டீங்களா? அத்தாடி உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம்மா. பெடிகரே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். மிருதங்கர் அண்ணே ஆளுநகர மாமா வாயில கொதக்கிக்கிட்டே இருக்காதியா மாமா. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்னப்பா காலகர் அண்ணே வணக்கண்ணே. மைக் செட்டுக்கார அண்ணே இதை கொஞ்சம் நல்லா ஏற்றி வைங்க. நல்லா இருக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிற கனி அண்ணே அண்ணே இதுனே பரவாயில்ல அதை ஏற்றி வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறிதான் இருக்கு. ரொம்ப வேணாமே, கொஞ்சம் என்ன கொஞ்சம் இறக்குங்க. அமர்த்திட்டு போறீங்களா? அது சரி. சரி வந்தமா நாடு வச்சு நாடு போட்டோமா? சரி, அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கானே. இப்படியே இருக்கட்டும்னே, குறைக்காதனே. கையளவே நெஞ்சத்திலே கடலளவே அசமச்சா, கையளவே நெஞ்சத்திலே கடலளவே அசமச்சா, அளவே ஏதுமில்லை அதுதான் காதல் மச்சான். போராமன் மேல சீரா விட்டால் நினைவை போதுச்சா. சொய் சொய் பபபப் சொய் சொய் பபபப் நெஞ்சத்திலே கடலளவே அசமச்சா. என்னாச்சுனே? மழை வருதுமா? அது மலை இல்ல, மலையோட குஞ்சு. மலைக்கு குஞ்சு இருக்கா? தூரல் தூருது இல்ல. அட யாரும் போயிடாதீங்கனே. அச்சச்சோ மருதமணி அவர் வரது கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் நான் ஒரு 4 ஆட்டமா தான் ஆடிக்கிறேனே. வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும்ல. ஆமா போடுமா. சிக்கல் மச்சான் அதுதான் காதல் மச்சான். அதுவே போதும் மச்சான். பபபப் பபபப் வர்ற பலவே துற மச்சான்.
மழை விட்டுருச்சா விட்டுருச்சா? அப்படியே உட்காந்து பேய்தா பேஞ்சாலும் போக கூடாது, உட்காரணும். அப்படியே உட்காந்துருங்க. மச்சான பாருடி மச்ச முள்ளாலடி, ஏ மச்சான பாருடி மச்ச முள்ளாலடி, ஆழம் ஆழம் அழிமணி, ஏ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி, ஏ மச்சான பாருடி ஏ மச்ச முள்ளாலடி. என்னது எது வாத்தியா? நான் ஆடுறதுக்கு வசிக்க சொன்னா என்ன பண்றீங்க? அது என்ன கிடு 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 கிடு? ஓ இது ஆட தகுந்த மாதிரி. என்ன கிடு 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 கிடு? அருமையா இருக்குது. புள்ளரங்குமா அடி பார்த்துக்கிட்டே பேர் அடி புள்ளரங்குமா, பொங்கி வச்ச கொக்க கோலா போல நாங்களவே பொங்கி வந்தாலே தஞ்சாவூர் உருமி மேலும் தாளத்தோடு ஆடி வரும், அடி பஞ்சு மிட்டாய் சேர கட்டி அடி பட்டு வண்ண லவுக்க போட்டு மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும், அதிருது அதிருது முத்தமா பச்சை பாரு தீராத